பிரெக்னன்சி பெயின் குழந்தை பிறக்க போகுது. சீக்கிரமா இப்ப இல்ல அப்ப வலிக்கும்ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம்? டாக்டர் கால் பண்ணோம். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இப்போ பண்ணடி என் பொண்டாட்டிக்காக இது கூட நீ பண்ணணும். சும்மா இருக்க. வாலி போறதுக்கு சொல்லுங்க. ஹலோ ஆம்புலன்ஸ் வர லேட் ஆச்சு. தூக்கிட்டு போடா. இப்போ தூக்கிட்டு போற வாடி. அடியே அத்தை நீனடி நின்னுட்டு இருக்க வாடி. இதுங்களோட சேர்ந்து நம்மளும் பைத்தியம் ஆயிட்டமே. கேளு. போன் அடிக்குது பாரு, எடு. அது கூட போய் குடும்பம் நடத்து போ. அரமண்டல் உன் போன் தான் அடிக்குது. உன் போனுக்கு என் போனுக்குமே வித்தியாசம் தெரியல. அதை ஆளாம். ஹலோ, எங்க இருக்க? சீக்கிரம் வீடு வந்து சேரு. வந்துட்டு இருக்கேண்ணா. ஒட்டு கட்டிட்டு இருக்கியா? இந்த பழக்கம் எப்பத்துல இருந்து? இல்லடி, கலர் கோழி கொஞ்சம் நினைச்சேன். யார் பேசுனா உனக்கு என்ன? இல்லடி, ஏதோ குழந்தை சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. ஆமா, என் குழந்தை தான். நான் இன்னும் முத்தமே கொடுக்கல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துட்டான். சிரிச்சியா அப்படியே இந்த மாதிரியே போய் அவங்க சிரிச்ச முடிஞ்சோட பேசிட்டு வந்துடலாண்டி. ஷூ எல்லாம் போட்டு வந்துட்டேன்டி. இப்படி ஏதாச்சும் பேசி என்ன சமாளிச்சிரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறியா? லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பெட்ரோல் செலவுல இருந்து சாப்பாடு செலவு வரைக்கும் நான் தான் உனக்கு பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் சரி எனக்கு விடு, உனக்கு சாப்பாடு வாங்கிக்க உனக்கு வக்கு இருக்கா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது என்ன புதுசா கண்ணாடி? இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எந்த இன்டர்வியூலயும். அது எதுவுமே கண்ணாடி போட மாட்டேன். லைட்டா கிளார் அடிக்குது, அதுக்காக தான். கிளார் அடிக்குதா? அப்போ லைட் திருப்பி சொல்லிட்டுமா? லைட் இல்ல, உங்க மேக்கப். சரி ஓகே, நீங்க ஏதோ ஃபீல் பண்றீங்க. நான் கண்ணாடி கைட்டி. ஐயோ, நான் ஃபீல் பண்ணல, போட்டுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி. இந்த கண்ணாடி இல்லாம உங்க மூஞ்சி பார்க்க முடியல, அதான்.